வெல்கம் டு மாஸ் கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி தான் விளையாட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி கார் எஸ்கேப் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு வந்திருக்கேன். நம்ம அதை ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிப்போம். ஆனால் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூட இல்லை. அதனால் வந்து நம்ம தனியாக தான் விளையாட போகிறோம். அதனால் வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயாச்சு. இப்போ வந்து ஈஸியாக தான் இருக்குது. அதனால் கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து கேம்குள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி காய்ஸ், ஆட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து டே 1ன்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் ஆரம்பிங்க. ஓகே, கச்சின்னு வந்து எழுந்திரிக்கணும். இந்த கிராணி கிளை வந்து மண்டேலேயே அடித்து நம்ம பெட்டில் படுக்க வச்சிச்சு. ஓகே, இப்போ எழுந்திரிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இது தரப்போகிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்ன எழுதிக்கணும், லீவ் திஸ் ஹவுஸு. ஏன் அது எங்களுக்கு தெரியாதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ ஸ்டார்டிங்லேயே கிளம்பி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த கிச்சனுக்குள்ளே போய்ட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பெஷல் கீ இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே தான் போகணும். அங்கே பாருங்க, டோர் எஸ்கேப் தர சொன்னால் கார் எஸ்கேப்பான பொருள் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நியாயமான்னு கேட்குறேன். ஓகே, நம்ம இப்போ மேலே போகிறோம். மேலே போய்ட்டு ஸ்பெஷல் கீ வைக்கிறோம். இது எப்போ தந்துச்சு? இது திறக்கவே இல்லையே. எப்படி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம போகிறோம். அதே மாதிரி கிளம்பியும் நம்மளை பார்த்துட்டு தோற்றிட்டு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே போகிறோம் போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே ஒரு சின்ன வேலை இருக்குது. இங்கே வந்து இதை ட்ராப் பண்ணிட்டு ஐயோ போட்டேன். ஓகே, கரெக்டான நேரத்தில் போட்டுருணும். ஓகே, ட்ராப். இப்போ போய் டக்குன்னு போய் ஒழிஞ்சிக்கணும். போட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒழிஞ்சாச்சு. இப்போ வந்து கிளைய பார்த்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வேறு ரூமில் தேடலாம். கிளை வந்து பின்னாடி தோற்றிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் உஷாராக தான் ஆடணும். ஓகே, நம்ம கீழே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டான பொருள். ஓகே, டக்குன்னு போய் ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கிராணி வந்து மண்டிலேயே வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ் தான் தப்பிச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ஒயர் கட்டரை வச்சு கட் பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான இது எஸ்கேப்கான டூல். இதை வச்சு தான் எஸ்கேப்பே பண்ண முடியும். இது இல்லைன்னா எதுவுமே வேலைக்காகுது. ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். மாஸ்டருக்கு ஏதாவது இருக்காது பார்க்கலாமா? ஓகே, போயாச்சு. உள்ள கிளவிக்கு வந்து கவிதை எழுதி வச்சுருக்கோம், அதான் இருக்குது. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, போகிறோம் போயிட்டே இருக்கோம். ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஓகே, நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். எங்கேயோ ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, ஏதாவது வெப்பன் கீ கிடைக்கிறதால கேள்வி மண்டையே போட்டு தரணும். ஸ்பார்க் ப்ளக் இது தேவையே இல்லை. எதுக்கு தான் தரான்னு தெரில. ஓகே, இதை தந்து இந்த பெடி பார்த்தா இருக்கும். இந்த வின்சென்ட் தேவையே இல்லை. எதுக்கு தராங்கன்னே தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிளவி வந்துடும்னால நம்ம இந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழி வந்து இது கூட ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இதுக்குள்ளேயே எதுவுமே இல்லை. சரி, இந்த காக்கா என்ன வச்சுக்கலாம், இந்த ரிமோட்டு வச்சு நான் என்ன பண்ணுறேன், டிவி பார்ப்பலாம். என்னடா இது ஒன்றுமே கெட்ட சகனமாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது கண்ணில் போந்து கீழே ஏதாவது கார் இருக்கும். அங்கே போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, கிளவி வந்துடக்கூடாது. கீழே போனோம். இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். இங்கே எதுவுமே இல்லை. இது வேஸ்ட் தான். மேலே போயிட்டு ஏதாவது தேடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பண்ணலாம். ஆமாம், மேலே ஸ்பார்க் ப்ளக் போடணுமே. ஐயோ அது இருந்தாவது ஏதாவது தேடலாமே. இப்போ அதுவும் இல்லாமல் போச்சா. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? அப்படியே கன் பாட் இருக்குது. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, அதுக்கு இந்த கன் பாட்டை எடுத்துகிட்டு ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு அந்த கன் பார்ட்ஸ்லாம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு ட்ராயர் மாதிரி இருக்குது. இது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி பார்த்துட்டோமா? ஓகே, நம்ம கீழே போகலாம். ஓகே போகிறோம். ஐயோ சவுண்டு கேட்டுச்சு. போச்சுடா. இங்கே ஒரு கன் போட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சவுண்டு போட்டுருவோம். கிளவி வந்து இந்த ரூம்குள்ளே போவோம். அப்படியே அதை கொலை பண்ணிடலாம். ஓகே, கிளவி சீக்கிரம் வா.
அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இருமல் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் தொண்டை கட்டிச்சு. அதனால் அதுக்காக குரல் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா வந்து மன்னிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை குரல் இந்த கிளவி ஆன் பண்ணியாச்சு. அதான் கிளவி குட் பை 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 சி டாட்டா. அது முன்னாடி மேலே அந்த ஷார்ட் கன் பாட்டிருக்கோம், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உள்ள போடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகலாம். கிராணி சேர்த்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், மேலே காட்டுச்சு பாருங்கள். கிராணி இஸ் கான் ஃபார் 2 minutes. ஓகே, இந்த கன் பாட் எடுத்து இந்த கன் பாட்டில் தான் வேலை இருக்குது. மேலே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், அது சுட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் உள்ள இங்கே ஏதோ இங்கே ஒரு எங்கள் தட்டு மாதிரி இதில் ஸ்க்ரூ போட்டு அந்த கிளையை வந்து மூடி வச்சுருக்கிறோம். அது வந்து திறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். திறந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அது மாதிரி ஐயோ இங்கே போகணுமா, கன்னை போட்டு அதை சுட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து கீழே வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ளே என்ன இருக்கோ அதை போய் எடுத்து டோர் எஸ்கேப்பான பொருள் இருந்துச்சுன்னா அதை போய் டோரில் போட்டு நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பண்ணி பிடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஆனால் மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்ட் ஆஃப் கன் ஷார்ட் கன் எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஷார்ட் கன் முடிச்சு ஆமாம் ரீலோட் பண்ணிட்டேன். போயிட்டு அந்த டப்பா ஸ்க்ரூ ட்ரைவர் சுட்டுருலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஏஞ்சலின் ரூம் ஒன்று இருக்கும்ல, புக் வச்சுச்சுன்னா அந்த சாவியை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் புக்கே நம்ம கையில் கிடைக்கல, ஸோ சேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுட்டுடலாம். 1 2 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூ ட்ரைவர் டக்குன்னு ஸ்க்ரூ ட்ரைவர் கையில் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சு. ஓகே, நம்ம டக்குன்னு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போகிறோம் போயிட்டே இருக்கோம். ஓகே, போடா சீரம்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூ ட்ரைவர் கட்டுறா. இதுல என்ன பார்த்தீங்கன்னா தேவையே இல்லை, எதுக்கு தேவைன்னு தெரியல. ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை. இது வந்து அங்கே ஒரு அந்த ஏஞ்சலினா கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்கும்ல, அதுக்கு போகிறதுக்கான இது ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை. அங்கே போட்டுட்டு வந்துடலாம். இதை எங்கடா இது இது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புது ஸ்க்ரூ ட்ரைவர். ஓகே, நம்ம போயிட்டு புக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இங்கே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்குது, போய் போட்டு வந்துடலாம் புக்கை. ஆமாம், இங்கே பார்க்கவே இல்லையே என்ன இருக்குன்னு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இங்கே ஒன்றுமே இல்லை. இதுக்கு வந்து விண்ட் ஷாண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிணறு இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க புக்கை வச்சுட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டே இருக்கோம். இங்கேயும் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க மேலே போகலாம். மேலே போயிட்டு இந்த புக்கை வச்சுட்டு வந்துடலாம். கிளம்பி வந்துச்சு. ஐயோ இந்த கிளம்பியாக வந்து நேரம் கால தெரியாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியும் மேலே போகுது. சீக்கிரமாக போயிட்டு நம்ம புக்கை வச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபாஸ்ட்டாக போடா. ஓகே போயிட்டே இருக்கோம். இப்போ வந்து புக்கை வச்சிட்டோன்னே அந்த ஏஞ்சலின் அப்போ என்ன பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா, சாவியை வந்து அப்படியே வெளியில் வந்து கட்டிட்டு போகணும். அந்த சாவியை வந்து நம்ம போய் போட்டு எஸ்கேப் பண்ணுறோம். இன்னும் ஒரு அருவருப்பான எஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் கஷ்டப்படணும். இனிமேல் என்ன கஷ்டப்பட போகிறேன் எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து மேலே அந்த பேகை உடைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அது மேலே போட்டுடலாம். ஆமாம், கிராணி எங்கே இருக்குது இப்போ தான் சொல்ல வந்தேன். பார்த்துச்சா, கிராணி இருக்குதுன்னு சொல்ல வந்து அவங்களுக்கு கிராணி வந்துச்சு. என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஓகே, நம்ம போயிட்டே இருக்கோம். உள்ள போடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டே இருக்கோம். இப்போ மேலே போகிறோம். மேலே போயிட்டு கிளவியை சுட்டு பண்ணிடலாம். இங்கே தான் இருக்கும். இதோ இருக்கும் பாருங்கள். வந்துடுச்சு. இப்போ வந்து கிளவி சாப்பிடுன்னு சொல்லுவோம். கிளவி எங்கே இருக்க? கிளவி எங்கடா காணோம்? கிளவியை காணோம், எங்கே போச்சு? ஐயோ எங்கடா போச்சு கிளவி? என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிளவியை காணோம், எங்கடா போச்சு கிளவி? வந்து சொட்டை சாப்பிடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு தள்ளியாச்சு. இப்போ மேலே போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் அங்கே போட்டான். ஓகே இதை ட்ராப் பண்ணிட்டு இப்போ அவன் மண்டை மாதிரி ஏறி வச்சுட்டு போயிட்டோம். ஓகே, இப்போ வந்து அந்த ஏஞ்சில் சாவியை கக்கிருக்குமான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சாவியை கக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ போயிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்கேப்பாக பண்ண போகிறோம். இங்கே ஒரு பிடி இங்கே ஒரு பிடி அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ போய் எஸ்கேப் பண்ணிடலாம். அதை டோரை போய் தந்துடலாம். தரடா டோரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஒரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே போய் எஸ்கேப் பண்ணிடலாம். அதான் இங்கே ஒரு பிடி. இப்போ வந்து கீழே ஒரு கொடூரமான ஸ்பைடர் இருக்கும். இப்போ அதை வேறு சமாளிக்கணும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்கு பாருங்கள். இந்த இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆமாம் அந்த ரூம் எங்கே இருக்கும்? இங்கே இருக்குமா? இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே போனோம். இங்கே தான் இருக்கும். ஓகே, இங்கே தான் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணோம். இங்கே யூஸ் பண்ணேன் அவ்வளோதான். பாடலாக்கு பாதையாக போய் கச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அட போடு தயிர். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், கிளவி இருக்கு நோட் பண்ணாமல் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ போச்சு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஷிட். ஓகே, அவனா நம்ம வந்து லிஃப்ட்டில் போன மேலே ஒரு நம்பர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் எங்கே இருக்குன்னு. ஓகே, அதுக்கு முன்னாடி கீழே கன்று போட்டோம். கிளவியை போய் ஒரே சுட்டுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எந்திரா சீக்கிரமாக எந்திரா. நீ கிளவியை முடிச்சு தள்ளுறா. ஓகே, கீழே போட கண்ணேறா கிளவி அவ்வளோதான். கிளவி வந்து சாமி என் கையில் தான். ஓகே இங்கே தானே. ஐயோ சுற்றிட்டு வர போகிறேனே. ஐயோ தெரியாமல் நான் தட்டி விட்டாடா. பரவாயில்ல, கிளவியை போடுத்தால் தான் போகிறோம். ஓகே, எத்தாச்சு. கிளவி வந்துட்டுவோம். எங்கடா கிளவி காணோம்? வேஸ் கிளவி இங்கே தான் வந்துடுமா? எங்கேயோ அலர்ட்டாகவே பாருங்க. திருட்டு கிளவி ஜஸ்ட்டு மிஸ்ஸு போட்டு தள்ளியிருக்கோம். ஆமாம், பேட்லாக்கு கீழே போட்டு வந்தோம். அது மாதிரி நம்பர் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். நம்பர் மோஸ்ட்டாக இங்கே தான் இருக்கும். பாத்ரூமில் பார்க்கல. பாத்ரூமில் பார்த்து வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்பருக்கான நம்பர் இல்லை எங்கேயுமே இல்லை. என்னடா இது நம்பரே இங்கே வைக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே ஒரு ரூம் இருக்கலாம். அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே போ. இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை இங்கே ஸ்பார்க்கில் இருக்கும். அதுவும் தேவையில்லை. ஓகே, கீழே போகலாம். கீழே போயிட்டு எங்கேயாவது இருக்கா? நம்பர் இருக்கா? நம்பரே காணோம். அட பாவீங்களா. ஓகே, காக்கா உனக்கு நம்பர் தெரியுமா? தெரியாதா? ஓகே, கீழே போ. நம்பர் இது அங்கே அல்ட்ரு உண்டு. ஓகே, இங்கே ஏதாவது நம்பர் இருக்குமா? ஆமாம் ஃபோன் இங்கே கூட நம்பர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே நம்பர் இருக்குமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய் பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் பார்த்துட்டு வந்து ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே கூட ஏதாவது நம்பர் இருக்கா? இங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேலே போயிட்டு வந்துடலாம். நல்லா இந்த நம்பரை தேடி இவ்வளோ அலைய விட்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நம்பர் தேட வரைக்கும் கட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே தெரியும் நம்பரே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ரிஸ்க் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரிஸ்க்னால் வந்து நம்ம நம்பர் இல்லாமலே ஏதோ லக்கில் வந்து ஃப்ளூக்கில் வந்து ஏதாவது நல்லதாக கிடைக்கிறான்னு ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குமே எங்கள் ஸ்பைடர் இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சு போன ஊட்டி இருக்கான்னு ஸ்பைடர் வந்து வாயில் போட்டால் அதனால தான் வந்து ஸ்பைடர் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு போட இந்த பாருங்க, கால் தெரிஞ்சு பாருங்க. சிலந்தி கால் வச்சுட்டு வந்து சாப்பிட வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை போது திரும்பட்டும் அப்படியே ஓடிடலாம். 1 2 3 முடிச்சு நம்ம போகிற வழியிலே போயிடுச்சுங்க அது. ஓகே பரவாயில்ல, நம்ம போகிற வழி இங்கே தான் இருக்குது. பாடலுக்கு எடுத்துகிட்டு ஓடிடலாமா? அங்கே நம்ம போகிற வழியில் போட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம வந்து நம்மளுக்கு நல்லது. பார்த்துச்சு ஸ்பைடர். ஏங்கப்பா ஸ்பைடர் பார்த்துச்சுங்க. அதான் இப்போ வந்து தமிழில் அந்த புல்லரிக்கிறதுன்னு சொல்லுவாங்களோ, அந்த புல்லரிக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பயமாக இருக்குது பாருங்கள் விளையாடுறது. அதுக்காகவே ஒரு லைக் பண்ணிடுங்க.
எப்படிலாம் லைக் கேட்டு வாங்க வேண்டியதாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. இங்கே ஏதாவது நம்பர் வச்சுருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை இது போகிற வழி இங்கே ஏதாவது நல்ல பொருள் வச்சுருக்காங்க. இங்கே இல்லை. அது ஃப்ரெண்ட்ஸ் கீழே போயிட்டு ஸ்பைடர் போயிட்டோடனே லிஃப்ட் கிட்ட போயிடலாம். ஐயோ பார்த்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலையா? ஐயோ முட்டு சொன்ன வந்து மாட்டிக்கிட்டு வந்திருக்கோமா தெரியலையே. போயிடுச்சு நான் போனேன் ஸ்பைடர் இல்லை. சீக்கிரம் போ ஸ்பைடர். போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம். லிஃப்ட் கிட்ட தான் நிற்கிது அந்த ஸ்பைடர் இந்த நானும் ஸ்பைடர் திரும்பவே மாட்டேன். திரும்பவும் இப்போ அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைடர் பார்த்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் இந்த மீட் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீட் எடுத்துகிட்டு ஓடிடலாம். இந்த மீட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இதை வந்து கீழே போட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலே ஸ்பைடருக்கு வைக்க வேண்டிய. ஓகே மேலே போ. இப்போ என்ன நம்பர்னா எனக்கே தெரில. இப்போ வந்து எனக்கு என்ன தோணுன்னா 1ன்னு தோணுது. ஓப்பன் பண்ணலாம். 1 2 3 கரெக்டான நம்பர் போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நான் போய் கீழே போயிட்டு நிமிஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மட்டும் அந்த கீழே அந்த ஸ்பைடர் இருந்துச்சுன்னா சோடி முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸ்பைடர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைடர் இல்லை, சத்தம் கேட்குது அது இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஐயோ பார்த்துச்சு. அது வந்து ஒருத்தர் வந்து இழுத்து பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப லைட்டாக பிடிச்சிருக்கு. அதான் நான் அந்த மாதிரி பேசலான்னு பார்த்தேன். லைட்டாக சொதப்பிச்சு அனுப்பிச்சுங்க. ஓகே ஸ்பைடர் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டேக் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கறி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு போடா. அப்பாடி ஓடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி இப்போ அங்கே போனால் கிராணி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க. இப்போ இந்த ஸ்டேக் எடுத்துகிட்டு வந்து என்ன ஸ்டேக் மாட்டேன். அந்த பார்லருக்கு ஃபஸ்ட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு வந்துடலாம். அப்போ தான் வந்து கிராணி வந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்லாக் எடுத்துகிட்டு வந்து அந்த கார் அன்லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை அந்த மீட்டை போடணும். அதுக்கப்புறம் அந்த வின்சாண்டில் போடணும். இங்கே வந்து ரொம்ப வாய் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க. ஓகே டக்குனு போய் வின்சாண்டில் போட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி வரத்துக்குள்ள வந்துச்சு கிராணி. இந்த கிராணி கிழவி பார்த்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்க்கவே போகுது ஃப்ரெண்ட்ஸ். கிராணி கிழவி. ஓகே நம்ம போயிட்டு டோர் அன்லாக் பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு இதாக அன்லாக் பண்ணேன். ஐயோ எனக்கு வர கொஞ்சம் ஞாபகம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் படம் கொஞ்சம் சொல்லி இதாக அன்லாக் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு போயிட்டு மேலே போயிட்டு அந்த டோர் அன்லாக் பண்ணிட்டு வந்துடலாம். டோர் அன்லாக் பண்ணுறதுக்கு பதிலாக கார் ஷெட் அன்லாக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு. ஓகே நம்ம டோரையும் இங்கே இருக்குது. இது இருக்குது அன்லாக் பண்ணுறாட்டி அன்லாக் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணுறதுனா கிளை வந்து இன்னமும் வந்துட்டு கிளை சீக்கிரவா இவர் வந்துட்டேன். அந்த கால் சாப்பிட்டு ஓடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓடு. இப்போ வந்து நம்ம அந்த வின்சாண்டில் எடுத்துகிட்டு வந்து டோர் திறக்கணும். ஓகே கிளை இது கண் எடுத்து சொல்கிறோம். வா கிளை வா. இது சவுண்ட் போடுறோம். வா கிளை வா இங்கே இருக்க வா. அதுதான் ஒரே ஒரு புல்லட் இருக்கும். கிளை சொட்ட மண்டியே அவர் கிளைக்கு வந்து ஏர் நெட். அந்த ஏர் நெட்லேயே சொல்கிற பாருங்க. ஏர் நெட்டில் சொல்லிட்டா ஆனால் அவர் பொக்கமாக சொல்லிட்டு. ஓகே அந்த வின்சாண்டில் எங்கள் கீழே இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓடு. இப்போ அந்த வின்சாண்டில் வர எடுத்துகிட்டு வரணும். கீழே போடா. ஓகே கீழே போ. இப்போ வந்து அந்த வின்சாண்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த கிணத்துல என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து அங்கே ஹேமர் வச்சுன்னா லக்கு போய் பார்க்கலாம் என்ன கிடைக்குது. ஓகே ஓடுறா. அதான் வழி வந்துச்சு. இப்போ
சுற்றணும். ஓகே போடுறா அதை போடுறா இன்ஸ்டாவில் போடுறா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிருக்கனாலே டா சுற்று எவ்வளோ நேரம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹேமர் வச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். போடு தள்ளிடு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் லக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோதான் போடு. ஓகே நான் மேலே போயிட்டேன். அவ்வளோதான். ஐயோ இந்த டோரு லாக் அது தெரியாமல் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். டைம் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இங்கே இந்த வழியாக போயிடலாம். ஓடுற மேலே ஃபஸ்ட்டு மேலே ஓடிட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். அந்த அது பேர் என்னது? ஐயோ பிளாங்க்கு ஓப்பன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன். ஓகே ஸ்பெஷல் கீ இங்கே இருக்குது. ஓகே இதில் என்ன இருக்குன்னா அந்த காஜு இது வந்து தாங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த டெடி பேர் எடுத்துகிட்டு போட்டால் ஏதாவது அந்த ஸ்டெண்டு நான் கொடுத்துட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க ஏதாவது அந்த மாஸ்டர் கீ கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர் கீ கிடைக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஐயோ நான் வேறு தப்பான வழியில் வந்தேன். சரி பரவாயில்ல, எங்கேயும் ஒரு வழி இருக்குது, இந்த வழியாக போயிடலாம். ஓகே கீழே போட டக்குன்னு போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மேலே போயிட்டு ஏதாவது கிடைக்காதான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து கிராணி சீவர் எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான் போடுவேன். நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்கிறது தான் நான் இப்போ போடுவேன். அது இல்லாமல் கிராணி 2 போடுங்கன்னு சொன்னாங்கன்னா நானும் போடுவேன். ஐயோ லைட்டாக வாய் குறைச்சி ஃப்ரெண்ட்ஸ். கிராணி 2 எஸ்கேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கூட கிராணி 2 பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எல்லா கிராணி 2 போடுங்கன்னு சொல்லுங்கள். வேறு சொல்லுங்கள் எது அதிகமாக சொல்கிறீங்களோ அது போடுறேன். ஓகே ஆமாம் டெடி பேரை மேலே போடணும். டெடி பேரை மேலே போடணும். இப்போ கிராணி வந்து அச்சிச்சுன்னு பண்ணுறது. ஐயோ அது வேறு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே போயிட்டு போட்டுடலாம். ஓகே போடுறா ட்ராப். இப்போ வந்து ஸ்லெண்டினா மாஸ்டர் கீ இருந்துச்சுன்னா வந்து செம்ம லக்கு. ஓகே ஸ்லெண்டினா ப்ளீஸ் மாஸ்டர் கீ கூட ஸ்லெண்டினா ப்ளீஸ் ஸ்லெண்டினா ப்ளீஸ் ஸ்லெண்டினா கொடுக்குமா ஸ்லெண்டினா ப்ளீஸ் மாஸ்டர் கீ அடா கீயை கொடுக்கல. வாட்டர் டேய் நான் கீயை கொடுக்கல. அடா பாவி நான் நம்ப வச்சு ஏமாற்றிட்டீங்களா? ஏமாற்றிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வண்டியில் ஓட்டுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்காம விட்டேன். கீழே இப்போ கிளம்பி வந்துருக்குமே. இது கிளம்பி வேறு கொலை வெறியில் இருக்குமே. இப்போ ஸ்லெண்டினாவோட பொம்மையை எடுத்ததுனால ஐயோ இப்போ கிளம்பி ஒரு கண்ணுலாம் ரெட் ஆகிட்டு டேய் என்னோட ஸ்லெண்டினா பொம்மையை எடுத்துட்டியா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அசுர வேகத்தில் வந்து தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேறு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காப்பாற்று ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என் உயிரை பணைய வச்சு உங்களுக்காக வந்து என்ன சொல்கிறது கிராணி வந்து எஸ்கேப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். இதான் நான் சொல்ல முடியும். இப்போ கிராணி வருதான் என்ன ஆச்சு? என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. கிராணி வந்துச்சு. நம்ம சொன்னாலே அப்படியே ஏதாவது நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் காலம்புறம் நடக்குது. நம்ம சொன்னாலே ஏதாவது கெட்ட விஷயம் தான் நடக்குது. ஓகே இப்போ வந்து டக்குன்னு போயிட்டு இந்த சேஃப்டியை போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லாக்கில் அவ்வளோதான் கிராணி பார்த்துச்சு. ஓகே டக்குன்னு போய் போட்டுருக்கோம். இப்போ மாஸ்டர் கீ பார்த்துச்சுன்னா சம்பளக்கு டக்குன்னு போகிறோம். கார்த்தி மாஸ்டர் கீ போகணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருந்துச்சுன்னா சம்பளக்கு மாஸ்டர் கீ போடு ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கேப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 23 மினிட்ஸில் வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். இது வந்து வேர்ல்டு ரெக்கார்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் கிராணி ஃபாஸ்டஸ்ட் டோர் எஸ்கேப்னு நினைக்கிறேன். சும்மா அடிச்சு விடுவோம். கிராணி ஃபாஸ்டஸ்ட் எஸ்கேப்னு நினைக்கிறேன். கூகுளில் போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஓகே சீக்கிரமாக போகிறோம். கிராணி சீக்கிரமாக டோர் எஸ்கேப்பே பண்ண போகிறேன். நீங்கள் இன்னமும் லேட்டாக வர. ஓகே சீக்கிரம் கிராணி வந்துச்சு. பை கிராணி நான் வந்து என் வீட்டுக்கு போகிறேன். ஓகே பை சி யூ டாடா குட் பை. அதான் கிராணி சொல்லு போவாதடா திட்டு பையிலே அப்படின்னு சொல்லுது. ஓகே பாய். ஐயோ ஹேமருங்க ஹேமர் மேலே விட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இதை இங்கேயே போட்டு வந்துடலாம். ஹேமர் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் டக்குன்னு. ஓகே மேலே தான் ஹேமர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹேமர் எடுத்துகிட்டு வந்து அதை அன்லாக் பண்ணிட்டு ஓடிடலாம். ஓகே கிழவி பாய் கிழவி. உங்கள் வீட்டை விட்டு தப்பிக்க போனேன். கிழவி கீழே இருக்குது. இல்லை போயிட்டு வந்துடலாம்.
கிளவி வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். கிளவி இப்போ கீழே வருதா, இப்போ அப்படியே கீழேருந்து இப்போ கீழே இப்போ கிட்ட வந்தோடனே இங்கே பாருங்கள் ஜம்ப்பு, அவ்வளோ ஜம்ப்பு, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜம்ப்பு இப்போ வந்து மாஸ்கி வச்சு ஓடணும். லாஸ்ட்டு அவ்வளோதான் லாஸ்ட். ஓகே இப்போ வந்து கிளவி கிட்ட வந்து ஒரே ஒரு ஓட்டை ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளவினா ரன்னிங் ரேஸ் ஓடியா, நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். இப்போ ஓடுறான். கிளவி வந்து ஒரு ஃபுட்டு மட்டும் சொல்லி போகணும். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஐயோ கிராணி கிளவி வர பின்னாடி தோற்றுருக்கோம். ஐயோ டெய்லி லேக் ஆகுதுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஓடி போயிடலாம். ஓகே ஆமாம் கிராணி கிளவி எங்கே பின்னாடி தான் தோற்றுட்டு வந்துச்சு. எங்கே போச்சு கிராணி? கிராணி தோத்துரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம கிராணியை சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லலாம் வேணாம், அப்படியே ஓடிக்கலாம். ஓகே பாய் கிராணி, குட் பை கிராணி, குட் பை. ஓகே இந்த எஸ்கேப்பை பண்ண போகிறோம். ஓகே பாய் ஃப்ரம் மாஸ் கேமர். ஓகே கிராணி உன் எஸ்கேப்பை பண்ணிட்டேன், அதுதான் வீட்டு விட்டு ஓட்டேன். அவ்வளோதான் கிராணி கேம் பிளே முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் தி எண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நான் 2 வாட்டி சொல்கிறேன், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கிராணி சீவர் எஸ்கேப் பண்ணலான்னா சொல்லுங்கள், அதுவும் பண்ணுறேன். என்ன கிராணி 2 அந்த எபிசோட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே பாய் ஃப்ரம் மாஸ் கேமர். பை.